that the people of Tamil Nadu have a big issue with NEET. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட் தேர்வு என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. We are going to leave the decision to the state on whether you want to do NEET or you do not want to do NEET. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை நீட் தேர்வை அந்த மாநில அரசுகளுடைய முடிவுகளுக்கே விடுவதாக இருக்கிறோம். மாநில அரசுகள் விரும்புவதாக இருந்தால் வைத்துக் கொள்ளலாம், வேண்டாம் என்றால் விட்டுவிடலாம். What the Tamil people want their education system to look like, how they want to take their exams, this is the business of the people of Tamil Nadu. தமிழக மக்கள் தங்களுடைய கல்வி தரம் எப்படி இருக்க வேண்டும், தங்களுடைய கல்வி முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள். அதுதான் அவர்களுக்கு சரியான தீர்வாக இருக்கும். NEET is an anti-poor exam and we are more than happy to allow you to take the decision on whether you want to take this exam or not. நீட் தேர்வு என்பது ஏழை மக்களுக்கு எதிரானது. ஆகவே அதன் முடிவை நீங்களே எடுத்துக்கொள்வதிலே நாங்கள் மிக மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்வோம். I remember when the Tamil farmers were protesting in Jantar Mantar in Delhi, and you've all seen millions of farmers protesting in the rest of the country. இந்தியாவினுடைய விவசாய பெருங்குடி மக்கள் ஜந்தர் மந்தரின் முன்பு போராட்டம் நடத்திய போதும், இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடிய போதும் நீங்கள் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தீர்கள். We have decided that we are going to give a guaranteed legal MSP to the farmers. அந்த விவசாயிகளுக்கு நாங்கள் ஒரு உறுதி சொல்ல ஆசைப்படுகிறோம். அவர்களது விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுப்பதற்கான சட்டத்தை நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியை சொல்லுகிறோம். Every farmer will be entitled to a minimum support price which will be guaranteed by the Indian legal system. ஒவ்வொரு விவசாயியும் அவருக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உறுதி செய்யப்படும். அதற்காக இந்திய அரசு அதற்கான உறுதியை தரும். Mr. Narendra Modi has given huge loan waivers to the richest people in the country. பிரதமர் நரேந்திர மோடி இந்த தேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கடன் நிவாரணத்தை அளித்திருக்கிறார். We are going to give the farmers of India a farm loan waiver. We are going to forgive the farmers their loans. ஆனால் எங்களை பொறுத்தவரை இந்தியாவினுடைய ஏழை விவசாயிகளுக்கு கடன்களை தள்ளுபடி செய்ய போகிறோம், கடன்களை தள்ளுபடி செய்ய விரும்புகிறோம். The women of this country, the women of Tamil Nadu, protect and look after our future generation. இந்த தமிழகத்தினுடைய பெண்களும் சரி, இந்தியாவினுடைய பெண்களும் சரி, நம்முடைய தேசத்தினுடைய எதிர்காலத்தை அவர்கள்தான் பார்த்துக் கொள்கிறார்கள். And often our women are not compensated in the same way as the men are. இவ்வளவு அருமையான பணிகளை செய்கின்ற அவர்களுக்கு நாம் சரியான முறையிலே நியாயம் வழங்கி இருக்கிறோமா என்றால் இல்லை. ஆண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமை பெண்களுக்கு வழங்கப்படவில்லை. So we are coming out with a new scheme for India's poorest women. ஆகவே அதற்காக இந்தியாவில் இருக்கின்ற ஏழை பெண்களுக்காக ஒரு அருமையான திட்டத்தை அறிமுகம் செய்ய இருக்கிறோம். And this is for all families who are today living in poverty. இந்தியாவிலே வறுமையின் பிடியில் இருக்கின்ற அத்தனை குடும்பங்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். In each one of these poor families, one woman will be chosen, and the next government of India, the India Alliance government, is going to give that woman 1 lakh rupees every year in her bank account. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய அரசு, இந்தியா கூட்டணி அரசு அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் ரூபாய் வழங்கும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.